வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் வேகமாக உடல் எடை குறைய சுடுநீரை எவ்வாறு குடிக்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம். உடல் எடையானது உடலின் தேவைக்கு அதிகமுள்ள கேலரிகள் கொழுப்பாக மாறி உடலில் அங்கங்கு தங்கி விடுவதால் உடல் எடை உண்டாகிறது. எனவே எடை குறைக்க அதிகப்படியான எரிசக்தி தேவைப்படுகிறது. அது உடல் உழைப்பாகவோ அல்லது செரிமானத்தை அதிகப்படுத்தும் மெட்டபாலிசம் ஆகவோ இருந்தால் உடல் எடையை குறைய வழி உள்ளது. எனவே சுடுநீர் ஆனது மெட்டபாலிசத்தின் லெவலை அதிகமாக்கி உடல் எடையை குறைப்பதில் அற்புத பங்கு வகிக்கிறது. எளிய முறையில் உடல் எடை குறைய எவ்வாறு சுடுநீரை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பற்றி பார்ப்போம். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் சுடுநீருடன் ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து அதை நன்றாக கலக்கி குடித்து வர தேவையற்ற உடல் கொழுப்புக்கள் கரைந்து நச்சுக்கள் வெளியேறுவதை பார்க்கலாம். இரண்டாவதாக, காலை சிற்றுண்டிக்கு அரை மணி நேரம் முன்பாக ஒரு கிளாஸ் சுடுநீரில் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை பொடி சேர்த்து குடித்து வர உடலின் தேவையற்ற கொழுப்பானது கரைந்து உடலானது மெலியும். இந்த கருவேப்பிலையானது உடலின் அதிகப்படியான கொழுப்பை கரைக்க வல்லது, ஏனெனில் இது அதிகப்படியான ஃபைபர் கொண்டுள்ளது. மூன்றாவதாக, மதிய உணவிற்கு அரை மணி நேரம் முன்னதாக சுக்குப்பொடி அரை ஸ்பூன் சேர்த்து சுடுநீரில் கலக்கி குடிக்கலாம். சுக்கில் உள்ள அதிகப்படியான ஃபைபர் மற்றும் எரிசக்தி உடலின் தேவையற்ற கொழுப்பை குறைக்கும் வல்லமை உடையது. நான்காவதாக, இரவு உணவுக்கு அரை மணி நேரம் முன்னதாக சீரகத்தை பொடி செய்து வைத்துக்கொண்டு சீரகத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்து சுடுநீரோடு குடித்து வர உடலானது மெலியும். சீரகமானது உடலில் அதிகப்படியாக உள்ள டாக்சின்களையும் மற்றும் கொழுப்புகளையும் கரைத்து உடல் எடையை சீராக வைக்க வல்லது. மேலும் உடலின் மெட்டபாலிசம் லெவலை அதிகரிக்க செய்து உணவை கொழுப்பாக மாற்றாமல் செரிமானம் செய்கிறது. இவ்வாறாக தொடர்ந்து இந்த சுடுநீர் முறையை 1 மாதம் வரை குடித்து வர உடல் எடையானது வேகமாக குறைந்து உடல் மெலிவதை பார்க்கலாம். இந்த சுடுநீர் ஆனது நம் நாக்கு தாங்கிக் கொள்ளும் அளவு சூடு இருந்தால் போதுமானது. அதாவது டீ காஃபி பிடிக்கும் சூடானது போதுமானது. இது போன்ற பயனுள்ள அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் உங்களை உடனடியாக வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி.